விடுறா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், யார் அந்த சும்மா புது இதை பொண்ணு? வச்சுக்கிட்டு. டேய், அது புது பொண்ணு பழைய பொண்ணுலாம் இல்லடா, அது நம்ம ஸ்ரீ. நம்ம ஸ்ரீயா? நேத்து வரைக்கும் ஆவின் பால் மாதிரி இருந்தா இப்ப என்ன அமலா பால் மாதிரி இருக்கா? ஏய், இங்க பாரு. ஓகேவா? என்னடி ஸ்ரீ இப்படி ரெடி ஆகி போறா? பால்ராஜ் கிட்ட என் லவ் சொல்றது சாதாரண விஷயம் இல்லடி. அதுக்காகவே ப்ரிப்பேர் ஆகி வரணும். நல்ல ஒரு சாரி கட்டிக்கணும், சென்ட் அடிச்சுக்கணும், முகத்துக்கு நல்லா மேக்கப் போட்டுக்கணும். அப்போ என்ன பார்த்து அவன் சொல்லு விடுவான் பாரு. ஐயோ, இன்னைக்கு இவ சொல்லிருப்பா போல இருக்கு. பால்ராஜ், ஒரு நிமிஷம். என்ன ஸ்ரீ, சாரில ரொம்ப அழகா இருக்க, என்ன விஷயம்? அது ஆ, பால்ராஜ், என்ன சொல்லு. அம், ஆ, பால்ராஜ் ஒரு நிமிஷம். சரி. என்ன பயங்கரமா ரெடி ஆகி வந்திருக்கா? பர்த்டேவா இன்னைக்கு? ஏய், பால்ராஜ் மனசுல காதல பொறக்க வைக்கிற நாளு. அது சரி, நான் நேத்து உன்னை லவ் லெட்டர் எழுத சொன்னேன், எழுதிட்டியா? ஆ, இல்லையே. ஆனா இன்னைக்கு நல்ல நாளும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ல. இல்லடி, நான் நேத்தே ஐயரை கேட்டுட்டேன். நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அது எனக்கே எப்படி அவன்கிட்ட சொல்றதுன்னு தெரியலடி. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. வேணா எங்க கல்யாணத்துக்கு உனக்கு நல்ல புடவை எடுத்து தரேன். வா. என்ன விஷயம்? அது மகா, ஏதோ தைரியத்துக்காக வர சொன்னேன். ஆனா நீ இங்கேயே நின்னா எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தூரமா நில்லு. அவதான் ஏதோ சொல்லணுங்கிறாள, தள்ளிப்போ. ஓ ஓ, இப்ப சொல்லு. ஐ ஐ ஐ ஐ சொல்லு. ஐ லவ் யூ பால்ராஜ். டேய், மகாலட்சுமி ஐ லவ் யூ சொல்லி சிரிப்பு காட்டுறா. சிரிங்கடா. என்ன சிரிப்பு காட்டுற மாதிரி இருக்கா? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றது புரியலையா உனக்கு? 10 நாளா எனக்கு பைத்தியம் பிடிக்குது, பசிக்குது, சாப்பிடணும்னு தோணல, தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல. முதல்ல எல்லாம் கண்ணாடிக்கு முன்னாடி 10 நிமிஷம் இருப்பேன். இப்பெல்லாம் நீ பாக்கணும்னு மணி கணக்கா ரெடி ஆயிட்டு வந்தா அத புரிஞ்சுக்காம அந்த வீணா போனவங்க கூட சுத்திட்டு இருக்க. ரொம்ப அசிங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் நீ மட்டும்தான் இருக்க. எவ்வளவு யோசிச்சாலும் என்ன யோசிச்சாலும் எல்லாத்துலயும் நீ மட்டும்தான் இருக்க. அது பத்தாதுன்னு இவ வேற. சாரி ஸ்ரீ. அவ கேட்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள 72ல துடிக்க வேண்டிய என்னோட ஹார்ட் 172ல துடிச்சிட்டு இருக்கு. அது எங்க நின்னு போயிடுமோன்னு பயந்து என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? என்ன இன்னும் நீ சிரிக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அது இல்ல. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? தேங்க்ஸ் ஸ்ரீ.